ஹாய் கைஸ், இப்போ நம்ம ஆஃப்டர் மேத் ட்ராமாவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். டாங்க் இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு யாரோட கண்ணெல்லாம் இவனுக்கு ரெட் கலரில் தெரியுதோ அவங்கெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறாங்கன்னு. டாங் அவன் ஃப்ரெண்டோட காரிடோரில் நடந்து வந்துட்டுருக்கப்போ வெளியே நிற்கிற பிடி சாரை பார்க்குறான். அவரோட கண்ணு ரெட் கலரில் தெரியுது. அப்படியே மேலே பார்த்தா அங்கே சில ஸ்டூடெண்ட்ஸ் நின்று விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் இருக்க பூ தொட்டி கீழே விழுற மாதிரி இருக்குது. டாங் ஓடி போய் அவங்க பிடி டீச்சரை காப்பாற்றிடுறான். அந்த பூ தொட்டியும் கீழே விழுந்து உடஞ்சிருது. இப்போ டாங் பிடி டீச்சரை பார்க்கும்போது அவரோட கண்ணு நார்மலாக தான் தெரியுது. பிடி டீச்சரும் டாங் தன்னை காப்பாற்றிருக்கான்னு தெரிஞ்சோடனே அவனை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அடுத்த சீனில் டாங் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கான். அவனுக்கு எதிரில் போகிறவரோட கண்ணு ரெட் கலரில் தெரியுது. அதை பார்த்தோன்னே டாங் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அவரோட கண்ணு நார்மல் ஆகிடுது. அந்த வழியில் சைக்கிளில் ஒரு பையன் போயிட்டு இருப்பான். அவனோட கண்ணு ரெட் கலரில் தெரியவும் டாங் அந்த பையனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிடுறான். கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த பையனோட கண்ணும் நார்மல் ஆகிடுது. அப்போ டாங்கை ஒரு லேடி கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்களோட கண்ணு ரெட் கலரில் தெரியுது. டாங்கும் என்னடா இதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அந்த லேடியை ஃபாலோ பண்ணி ஒரு கெஃபேக்குள்ளே வந்துடுறான். அந்த லேடியோட கண்ணுமே நார்மல் ஆகிடுது. டாங்கும் சரி போகலான்னு சொல்லி பார்க்கும்போது நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இவரோட பேர் கியூன். அடுத்து கியூனும் டாங்கும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டாங் கியூனை பார்த்து நீ யாருன்னு கேட்குறான். ஆக்சுவலி கியூனுக்குமே டாங்க்கு இருக்கிற மாதிரியான சூப்பர் பவர் இருக்குது. கியூனுக்குமே இறந்து போக போகிறவங்களோட கண்ணு ரெட் கலரில் தெரியும். பார்ட் 1ல் டாங் ஒரு பொண்ணை காப்பாற்றி இருந்திருப்பான் இல்லையா, அந்த டைமில் இந்த கியூனும் அங்கே தான் இருந்திருப்பான். காரில் உட்காந்து நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பான். நமக்கு இருக்கிற பவர் மூலியமாக நம்மளால் சாக போகிறவங்கள காப்பாற்ற முடியும். அப்புறம் நீ அன்றைக்கி காப்பாற்றினி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அன்றைக்கி நைட்டே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுச்சுன்னு கியூன் டாங் கிட்ட சொல்கிறான். உனக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா என்னைய காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லி விசிட்டிங் கார்டையும் கொடுத்து அனுப்பி விட்டுறான். அடுத்து டாங் ஒரு பொண்ணை பார்க்க வரான். இந்த பொண்ணோட பேர் கிம்மு. இந்த பொண்ணை பார்க்க வந்து தான் மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்து டாங்க்கு சூப்பர் பவர் கிடச்சிருக்கும். தலைவன் ரொம்ப நாளாக கிம்க்கு ரூட்டு விட்டுட்டு இருந்திருப்பான். ஆனால் கிம் தான் இவனை கண்டுக்காமல் இருந்திருப்பா. இப்போ கிம்மும் டாங்கை டேட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடுறா. மறுநாள் பக்காவாக ரெடியாகி ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டுருக்கான். ஃப்ரெண்டு அப்போ இனிமேல் நீ சிங்கிள் இல்லை போலேன்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசி முடிச்சுட்டு எதில் பார்த்தா அங்கே ஒருத்தரோட கண்ணு ப்ளூ கலரில் தெரியுது. என்னடா இது கண்ணு ப்ளூ கலரில் தெரியுதுன்னு சொல்லி டாங் ஷாக் ஆகிறதோட பார்ட் 2 முடியுது. இதுக்கப்புறம் நடக்க போகிறத பார்ட் 3ல் பார்க்கலாம்.